குந்தி இந்த பெயர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் குந்தியோட உண்மையான பெயர் பிரீதா. குந்தி பிறந்தது யாதவ குலத்தில். அவளோட அப்பா பேரு சூரசேனன். குந்தி ஒரு ராஜகுமாரி. அன்பும் செல்வம் நிறைந்த வாழ்க்கை அவளுக்கு ஆரம்பத்திலேயே கிடைச்சது. சின்ன வயசுலேயே அவளை குந்தி போஜன் என்ற ராஜாக்கு தத்து கொடுத்தாங்க. அதனால தான் பிரீதா குந்தின்னு அழைக்கப்படுறாங்க. குந்தி போஜனோட அரண்மனையில் அறிவு, ஒழுக்கம், பணிவு கொண்ட பெண்ணாக வளர்ந்தாங்க குந்தி. ஒரு நாள் குந்தி போஜன அரண்மனைக்கு சக்தி வாய்ந்த முனிவர் வராரு. அவரோட பேரு துர்வாச முனிவர். துர்வாச முனிவர் மிகவும் கோபக்காரரு. சின்ன தவறும் பெரிய சாபமா மாறும். அந்த நேரத்துல துர்வாச முனிவரை கவனிப்பது குந்திக்கு ஒரு பெரிய பொறுப்பாச்சு. அவள் தினமும் மிகுந்த பக்தியோட கவனத்தோடும் துர்வாசருக்கு சேவை செஞ்சாங்க. அவள் சேவையில் ஒரு தவறும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. குந்தியோட பணிவில் துர்வாசர் மகிழ்ந்தார். அவர் குந்திக்கு ஒரு அதிசயமான வரம் கொடுத்தாரு. நீ எந்த தேவனை வேண்டினாலும் அந்த தேவன் உனக்கு ஒரு குழந்தைய வரமாக தருவாருன்னு ஆசீர்வதிச்சாரு. அந்த வயசில் குந்திக்கு இந்த வரத்தோட வலிமை புரியலை. ஒரு நாள் சின்ன ஆர்வத்தில் அவ சூரியனை வேண்டி மந்திரத்தை உச்சரிச்சா. அந்த நொடியில் சூரிய தேவன் குந்தி முன் தோன்றினாரு. சூரிய தேவன் சுட்டெரிக்கும் அனலா தெய்வீக சக்தியோட ஒளிர்ந்தாரு. அந்த தெய்வீக சக்தி முன்னாடி குந்தி பயந்தாங்க. தேவனே, நான் உங்களை சோதனைக்காக தான் அழைச்சேன்னு சொன்னாரு. ஆனால் சூரிய தேவன் குந்தி தேவி கிட்ட சொன்னாரு, துர்வாசரோட வரம் என்னைக்கும் பொய்க்காது. மந்திரத்தை சொல்லி என்னை வேண்டியதால உனக்கு என் அம்சம் கொண்ட குழந்தை வரமா கிடைக்கும்னு சொன்னாரு. அந்த நேரத்தில் குந்தி தேவியோட கைகளில் ஒரு தெய்வீக குழந்தை கவசமும் குண்டலத்தோடும் பிறந்தான். விதி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவீரன் அவன். அவனோட முகத்தில் தெய்வீக ஒளியும் அவனோட உடல்ல வீரத்தோட அடையாளம். அந்த தெய்வீக குழந்தை தான் கர்ணன். அந்த நேரத்தில் சிறு வயது குந்தி ஒரு தாய் இல்லை. அவ ஒரு பயந்த சின்ன பொண்ணு. சமுதாயம் என்ன சொல்லும், இதனால் அவ தந்தைக்கு ஏற்படும் அவமானம், இதையெல்லாம் நினச்சி பதறிய குந்தி ஒரு பெரிய முடிவெடுத்தாங்க. இந்த முடிவால் குந்தி வாழ்நாள் முழுவதும் இதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு அப்போ இருந்த சின்ன வயசு குந்திக்கு தெரியாது. அந்த குழந்தைய ஒரு சிறிய பெட்டிக்குள்ளே வச்சு ஆற்றில் விடுறாங்க. ஒரு மாபெரும் வரலாற்றை படைக்க போகும் ஒரு சகாப்திய வீரன் ஆற்றில் மிதந்து சென்றாரு. காலம் கடந்தது. அஸ்தினாபுரம் ஒரு பெரிய பேரரசு. அந்த நாட்டோட இளவரசன் பாண்டு. வீரம், அறிவு, தெளிவு, தைரியம்னு எல்லாத்துலேயும் சிறந்தவர். அவருக்கு ஒரு இளவரசியை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் குந்தியோட அழகும் ஒழுக்கமும் பேரரசு முழுவதும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. யாதவ குலத்தில் பிறந்து குந்தி போஜனோட அரண்மனையில் வளர்ந்த குந்தி பாண்டுவை மணந்தாங்க. குந்தி பாண்டுவோட திருமணம் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதங்களோடும் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு பாண்டு அரசாட்சியில் சிறந்து விளங்கினாரு. குந்தியும் ஒரு நல்ல ராணியாக வாழ ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஒரு வேட்டை, ஒரு தவறு. அந்த தவறால் பாண்டுவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சாபம். அந்த சாபம் என்ன, குந்தி அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க, இதையெல்லாம் அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். காத்திருங்க.